இப்போ அமைச்சர்கள் போனால் தான் அந்த படம் வெற்றி பெறும், அமைச்சர்கள் போனால் தான் அந்த படத்துக்கு கூட்டம் போதானா இல்லை. என்றைக்குமே உண்மையான ரசிகர்கள், உண்மையான தொண்டர்கள் அந்த அந்த நடிகருடைய படம் வரும்போது அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் முதல் நாள் ஒரு வாரம் முழுமையாக ஓட வைக்கிறது வந்து ரசிகர்களுடைய இதுதானே தவிர இந்த மாதிரியான ஆளும் அரசு தரப்பினருடைய செயல்பாடுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் பக்கம் கவனம் செலுத்தாமல் ஒட்டுமொத்தமான அமைச்சரவையும் வந்து திரையரங்குக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே அந்த கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கூட வந்து எதிர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு வேலைப்படி. மக்கள்கிட்ட வந்து விஜய்க்கான நன்மதிப்பு இன்னும் அதிகப்படுத்துவது தான் தலைமைக்கான விசுவாசமாக இருக்க முடியும் தவிர, அவர் நடித்த ஒரு கடைசி படம் அதை பார்த்துட்டாங்க, கண்ணீர் வடித்து ரீல்ஸ் போட்டால் தலைமை வந்து எங்களை வந்து விசுவாசமானவர்களாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து இந்த அமைச்சர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஆபத்தானதும் கூட. பேன் நீட் அப்படிங்கிற கருத்தும் வருது. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம், ஜனநாயக படத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம். ஜனநாயகனுக்கு எதிர்ப்பா, டிவி கேக்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிர்ப்பாக தான் நிறைய கோஷங்கள் வந்துச்சு. என்ன போராட்டமோ அடிப்படை தாண்டி டிவிக்கு எதிர்ப்புன்ட்டு வருது. இல்லை, பொதுவாக இது இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்கட்சிகளாக தான் இருக்குது. எல்லா ஆட்சிகளிலும் இந்த நிலை தான் இருக்குது. தாவேக்கா புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு இன்னும் இது ஒரு குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இதை வந்து கடந்து போயிருக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம பார்க்கனாலும் கூட எதிர்கட்சிகளின் அரசியல் வந்து ரசிக்கத்தக்கதா இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா இந்த 5 ஆண்டுகளை வாய்மூடி இருந்துட்டு இன்னைக்கு வந்து விஜய்க்கு எதிராக, டிவிக்கு எதிராக இதை மாற்றுவது என்பது வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கானதை தவிர இது மாணவர்கள் நலன் இதில் எதுவுமே இல்லை. இப்போ ரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்து கொஞ்சம் பெரும் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. என்னன்னா 8 தலித் அமைச்சர்கள் இருக்கீங்க, ஒருத்தர் வன்னியரசு அவரை தவிர மற்ற 7 அமைச்சர்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் சேலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை திறக்க முடியல. 7 பேர் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் வந்து வரீங்க, அவர் தலித்தா நான் தலித்தானே எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு உங்கள் பதில் என்ன? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போது டெல்லியில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு, தமிழ்நாட்டில் கொண்டாட்டம். நீங்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இல்லாட்டியும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரதிநிதிகள், அதாவது அமைச்சர்கள் படம் பார்க்குறாங்க, விழுந்து விழுந்து அழுகிறாங்க, எங்கள் அண்ணாவுடைய கடைசி படம்ங்கிறாங்க. நீங்கள் கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, பட் இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப டேஞ்சரில் இல்லை. இது வந்து இந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய ஒரு அவப்பேருங்கிறத முதல்வர் அவர்கள் உறுதியாக கவனிக்கணும். ஏன்னா எல்லா நேரமும் வந்து கொண்டாடக்கூடிய மனநிலையே மக்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான எதிர்மறையான நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் உண்டாக்கிடும். குறிப்பாக இந்த அமைச்சர்களுடைய இந்த செயற்கைத்தனமான அந்த செயல்பாடுகள், அவர்கள் வந்து விஜயால் பயனடைஞ்சிருக்காங்க. விஜயின் திரை பயணங்களில் இவங்க வந்து நிறைய ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி அமைச்சரவையில் இடம்பெற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதனால் வந்து விஜய்க்கான விசுவாசமாக தன்னுடைய பதவியை வந்து பயன்படுத்துறது, ஒரு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து ஒரு அலங்கார பொருளாக மாற்றுவது என்பது வந்து ஒருபோது மக்கள் ஏற்க மாட்டாங்க. இதை வந்து தாவேக்காவின் உண்மையான தொண்டர்கள் கூட ஏற்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா சினிமா என்பது சினிமா தான். அது வந்து இப்போ விஜய் படம் வரட்டும், யார் படம் வந்தாலும் சரி, படத்தை கொண்டாடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அமைச்சர்கள் போனால் தான் அந்த படம் வெற்றி பெறும், அமைச்சர்கள் போனால் தான் அந்த படத்துக்கு கூட்டம் போதானா இல்லை. என்றைக்குமே உண்மையான ரசிகர்கள், உண்மையான தொண்டர்கள் அந்த அந்த நடிகருடைய படம் வரும்போது அது நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் முதல் நாள் ஒரு வாரம் முழுமையாக ஓட வைக்கிறது வந்து ரசிகர்களுடைய இதுதானே தவிர இந்த மாதிரியான ஆளும் அரசு தரப்பினருடைய செயல்பாடுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் பக்கம் கவனம் செலுத்தாமல் ஒட்டுமொத்தமான அமைச்சரவையும் வந்து திரையரங்குக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே அந்த கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கூட வந்து எதிர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு வேலைப்பாடு. ஏற்கனவே நீங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்தில் இப்படி நிறைய விமர்சனம் இருந்தது. நீங்கள் நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது, குறிப்பாக லாக்அப் மரணங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் போய் ஜெய்பீம் படத்தை பார்த்து கண்ணீர் வடிப்பார். இதெல்லாம் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. உங்கள் ஆட்சியில் நடக்கிற அவலங்களை விட்டுட்டு நீங்கள் சினிமாவில் ஒரு லாக்அப் மரணத்துக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஸ்டாலின் ஏன் அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய லாக்அப் மரணங்களை கேள்வி கேட்கலன்ற கேள்விகள் இருந்தது. அது மாதிரி மாமன்னன் படத்துடைய அந்த ப்ரமோஷன் பண்ணும்போதும் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே போகும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. நீங்கள் இட்லி கடை வரைக்கும் எல்லா படங்களுமே அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை தான் மீண்டும் வந்து தாவேக்கா கையில் எடுக்குதா அப்படிங்கிற
ஒரு எதிர்மறையான ஒரு தோற்றத்தை வந்து இந்த ஒரு 2 நாள் போக்கு வந்து மாற்றி இருக்கு உருவாக்கி இருக்குன்னு தான் பார்க்குறேன். இதை வந்து உறுதியாக முதல்வர் வந்து கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா வந்து யாருமே போனாலும் ஜனநாயகம் வெற்றி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா விஜய்க்கென்று இந்தியா முழுவதும் இப்போ கேரளாவெல்லாம் வந்து அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. இப்போ கேரளாவில் போய் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சி இன்னும் தொடங்கப்படாத ஒரு இல்ல மாநிலமாக இருக்குது. அமைச்சர்களும் ஏதோ ஒரு அமைச்சர் போய் பார்த்து அழுதுருந்தா பரவாயில்ல. 4-5 அமைச்சர்கள் அழுகுறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுதான் செயற்கைத்தனமான அந்த அல்லது முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணுமா? அப்படி அதுதான் கேள்வியாகவே இருக்குது. நீங்கள் தலைமைக்கு விசுவாசமாக இருக்குன்னு காட்டுறதுக்கு இதுதான் தேவையா அப்படின்றதுலாம் கிடையாது. தலைமை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கிட்ட வந்து நீங்கள் நல்ல பேர் எடுத்து தலைமைக்கு விசுவாசத்தை காட்டலாம். இன்றைக்கி விஜய் உங்களை நம்பி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஒரு தமிழ்நாட்டின் தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த அமைச்சர் பொறுப்பு வச்சு அந்த துறை சார்ந்த விஷயங்களை மேன்மைப்படுத்தி மக்கள்கிட்ட வந்து விஜய்க்கான நன்மதிப்பு இன்னும் அதிகப்படுத்துவது தான் தலைமைக்கான விசுவாசமாக இருக்க முடியும். தவிர அவர் நடித்த ஒரு கடைசி படம் அதை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்து ரீல்ஸ் போட்டால் தலைமை வந்து எங்களை வந்து விசுவாசமானவர்களாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து இந்த அமைச்சர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அது உண்மையிலே ஆபத்தானதும் கூட. இதை வந்து உறுதியாக விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அறிவார்ந்த நபர்கள் வந்து இதை வந்து விஜய்க்கு சுட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நமக்கு இருக்குது. இல்லைனா இவ்வளோ காலம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாளைவுக்கு மத்தியில் தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. மீண்டும் அதே ஒரு எதிர்ப்பாளையை உருவாக்கி ஆட்சி இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் நமக்கு இருக்குது. இதை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்ம வைக்க முடியும். ஓகே, இங்கே நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடந்துச்சு. இதில் பேன் நீட் அப்படிங்கிற கருத்தும் வருது. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம், ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற ஒரு கூட்டம். ஜனநாயகனுக்கு எதிர்ப்பா, டிவி கேக்கு எதிர்ப்பா, விஜய்க்கு எதிர்ப்பாக தான் நிறைய கோஷங்கள் வந்துச்சு. என்ன போராட்டமோ அடிப்படை தாண்டி டிவிக்கு எதிர்ப்புன்ட்டு வருது. இல்லை, பொதுவாகவே இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகளாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் கூட வந்து பல இடங்களில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக தான் நிறைய விஷயங்கள் வந்து முரண்பட்டு பேசுகிறாங்க. இது கம்யூனிஸ்ட்டுகளே 2 குரூப்பாக இருக்காங்க. ஒரு கட்சிக்குள்ளே 2 குழுவாக இருப்பாங்க. ஒருத்தங்க டிவிக்கு ஆதரவு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய கம்யூனிஸ்டோடைய இப்போ இருக்கக்கூடிய செயலாளர் ஆதரவாக பேசுவார். முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் போன்றவர்கள் வந்து எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க. நீங்கள் வந்து ஆதவன் தீட்சண்யா போன்றவர்களுடைய தொடர் விமர்சனங்கள் பார்க்குறப்ப இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறவங்க, இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் டிவிக்கு எதிர் மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறதால இந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து முழுமையாகவே இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மக்களுடைய கொந்தளிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை பார்க்குறவங்க எந்த காலத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சினிமா பார்க்கக்கூடிய கூட்டங்கள் என்றைக்கும் புரட்சிக்கு வந்தது கிடையாது. அது எந்த படம், இது ஜனநாயகம் கிடையாது. எல்லா படத்துக்கும் போகிற ரசிகர்கள் கூட்டம் போயிட்டே தான் இருக்கும். அது வந்து எந்த போராட்ட களத்திலும் வந்தது கிடையாது. அது போராட்ட களத்துக்கான உருவாக்கப்பட்ட கூட்டமும் கிடையாது. இங்கே கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த நீட்டுக்கு எதிராக இவ்வளோ கொந்தளிக்கக்கூடிய நீட் தேர்வு வேண்டாம் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நீட் தேர்வு கட்டாயம் நீக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் நடத்தப்படக்கூடிய நீட் தேர்வுகளுடைய முறைகேடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்திய டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகளில் முறைகேடின்கால் வந்து தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதுக்கு எதிராக யாருமே கொந்தளிக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 3 முறை வந்து இந்த 5 ஆண்டுகளில் நீட் தேர்வு, அது டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த முறைகேடுகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்த இந்த அமைப்புகள் ஏன் இது வரைக்கும் வாய் திறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி திமுக டெல்லியில் போய் நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணுறீங்க. நீங்கள் ஆட்சி 2021 தேர்தலில் நீட் ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க. 5 ஆண்டுகளில் நீட்டுக்கு எதிராக டெல்லியில் இந்த மாதிரி எத்தகைய போராட்டங்களை வந்து திமுக எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, திமுக ஆட்சி நடைபெற்ற தேர்வு முறைகேடுகள் இருக்குல்ல, அந்த முறைகேடுகளுக்கு ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அல்லது அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மீது குறைந்தபட்ச என்ன நடவடிக்கை திமுக? இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்ன? மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து இந்த முறைகேடுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்போ திமுகவுடைய அமைச்சரவையில் டிஎன்பிஎஸ்சியோடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் வந்து ஏன் அவருடைய பதவி ஏன் நீக்கலை? இப்போ இந்த கேள்விகள் எல்லாமே திமுக மீது நமக்கு எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ எல்லா ஆட்சிகளிலும் இந்த நிலை தான் இருக்குது. தாவேக்கா புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு இன்னும் இது குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே இதை வந்து கடந்து போயிருக்கிறான்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்கனாலும் கூட எதிர்க்கட்சிகளின் அரசியல் வந்து ரசிக்கத்தக்கதாக இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா 5 ஆண்டுகளில் வாய்மூடி தான் இருந்திருக்கீங்க. நீட் தேர்வினால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அந்த 5 ஆண்டுகள் நடந்து தான் இருக்குது. இன்னும் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு எழுத வெளிமாநிலம் போகிறவர்களுக்கான தேர்வு மையங்களையாவது தமிழ்நாட்டில் உருவாக்குங்க அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது. அதற்கு கூட இந்த 5 ஆண்டுகளில் திமுக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் அது குறித்து பேசவே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சிகளையுமே சொல்லலாம். அப்போ இந்த 5 ஆண்டுகளை வாய்மூடி இருந்துட்டு இன்றைக்கி வந்து விஜய்க்கு எதிராக, டிவிக்கு எதிராக இதை மாற்றுவது என்பது வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கானதே தவிர இது மாணவர்கள் நலன் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வந்து இன்றைக்கி வந்து பொதுமக்கள்கிட்ட உருவாதே தவிர நீங்கள் இந்த போராட்டத்தை வந்து எந்த வகையிலும் வந்து டிவிக்கு எதிராக மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
இத்தனை ஆண்டுகளாக இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் என்னென்ன அரசியல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க கவனிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால் நீங்கள் அனிதாவின் மரணத்தை வைத்து திமுக என்ன அரசியல் பண்ணிச்சு, அது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல அனிதாக்கள் தமிழ்நாட்டில் மாண்டு போனப்போ திமுக நிலைப்பாடு என்ன, தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதியோடைய கொலையில் வந்து திமுக எப்படி நடந்துக்கிடுச்சு, எல்லாமே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அரசியல் வந்து இங்கே மக்கள்கிட்ட ஈடுபடலை. ஓகே, இவங்க சுற்றி வர்றது என்னென்னா இந்த ஆட்சி கவிழ்ப்பு அதில் தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நீட் எதிர்ப்பு அந்த போராட்டம் தாண்டி ஜனநாயகன் டிவிகே இங்கே தான் வருது. ஆட்சி கவிழ்க்கக்கூடிய ஆளுமை அல்லது தகுதி வந்து எதிர்க்கட்சிகள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அப்படி இருந்திருந்தால் டிவிக்கு ஆட்சிக்கே வந்திருக்காது. அவங்க பல முயற்சிகள் வந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தாங்க. குறிப்பாக பரம்பரை விரோதிகளாக பார்க்கப்பட்ட அதிமுக திமுக கூட அணி சேர்த்து ஆட்சி அமைக்க முடியுமாலாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அப்படிங்கிறதோடைய வெளிப்பாடு தான் டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு. இன்றைக்கு முன்பை விட டிவிக்கு வலிமையாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டிவிகேட்ட 107 எம்எல்ஏக்கள் இருப்பதாக பார்க்கப்பட்டாலும் அதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக நீங்கள் காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோ, இன்றைக்கி வந்து காங்கிரஸ் திமுகவிலிருந்து முற்றாக வந்து வெளியேறிடுச்சு. இனி திமுகவோடு காங்கிரஸ் சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கான சமீப காலத்தில் இந்த ஒரு 5 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒருவேளை எதிர்கால அரசியல் கணக்குகள் மாறலாம். ஆனால் அந்த 5 எம்எல்ஏக்கள் உறுதியாக இப்போ வந்து டிவிகேவுக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வந்து இன்றைக்கி திமுகவோட உறவு முழுமையாக முறிச்சிருக்கு. அப்போ 7 எம்எல்ஏக்கள் இதுவே கணக்காயிருச்சு. அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏவும் வந்து முழுமையாக இருக்கார். இப்போ இன்றைய கணக்கு 115 எம்எல்ஏக்கள் வந்து டிவிகேவுக்கு ஆதரவான டிவிகேவின் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சட்டமன்றமே வந்து 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா போக 227 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதனால் இப்போவே பெரும்பான்மையான இடங்கள் வந்து டிவிகேக்கு இருக்குது. இந்த 7 தொகுதிகளில் வந்து 3 தொகுதிகளை குறைந்தபட்சம் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி வந்து இந்த 5 ஆண்டுகள் எந்த சிக்கலுமே இல்லாமல் நடத்த முடியும். அதனால் ஆட்சி கவிழ்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகள் சாத்தியமும் இல்லை. அதனால் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க, பல வழக்குகள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்காது அப்படிங்கிறத வந்து இவங்க உணர்ந்திருக்காங்க. அதனால் வந்து அவதூறுகள் மூலமாக இந்த ஆட்சியை வந்து களங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இன்னும் ஒரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆளுநர் இதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆளுநரை போய் சந்திக்கிறது பல இந்த பார்வை அப்படி தான் இருக்குது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்த மாதிரி சொல்கிறீங்க? இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவது, சம்பந்தமே இல்லாத சில விடயங்களை வந்து உள்நுழைச்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்கி ஆட்சியாளர்களை கொந்தளிக்க வச்சு, ஒருவேளை ஆட்சியாளர்கள் இப்போ நீங்கள் அதிமுக காலகட்டத்தில் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது போலவோ, திமுக காலகட்டத்தில் மாஞ்சோலை படுகொலை நடத்தப்பட்டது போலவோ ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து விடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்குது. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை வைத்து எப்படி நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குகள் வந்து எதிர்க்கட்சிகள் போட்டுருக்கிறத வந்து பார்க்குறோம். அதனால் வந்து இவர்களுடைய இந்த முன்னெடுப்புகள் எல்லாமே இந்த ஆட்சியின் எப்படியாவது அகற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆற்றாமையில் தான் பண்ணுறாங்களே தவிர அதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நேற்றுக்கு நீலம் அமைப்பு சார்பாக ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சொன்ன கருத்து கொஞ்சம் பெரும் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. என்னென்னா 8 தலித் அமைச்சர்கள் இருக்கீங்க, ஒருத்தர் வன்னியரசு அவரை தவிர மற்ற 7 அமைச்சர்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் சேலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை திறக்க முடியல. 7 பேர் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் வந்து வரீங்க, அவர் தலித்தா நான் தலித்தானே எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கருத்துக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, பொதுவாகவே வந்து இது வந்து சமூக பதட்டம் உள்ள ஒரு பிரச்சனையாக தான் இன்றைக்கி வந்து இந்த ஒதியத்தூரில் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த அம்பேத்கர் சிலை விவகாரத்தை பார்க்குறோம். ஏன்னா அங்கே வந்து 2 சமூகங்கள் வந்து பெரும்பான்மை சமூகங்களாக இருக்குது. சமூகங்கள் பெயரை சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். 2 சமூகங்களுக்கு இடையிலே வந்து திட்டமிட்டு அது ஏற்கனவே ஒரு ஆடியோலாம் லீக் ஆனதை பார்த்துருப்பீங்க. அதிகாரிகள் வந்து என்ன மாதிரியான ஒரு வேலைகள் அதில் பார்த்துருக்காங்க, சாதி பதட்டத்தை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான வேலைகள் அவங்க பார்த்துருக்காங்கன்றது. இதை நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் சிலை இப்போ வந்து அது நிறுவப்பட்ட சிலை கிடையாது. அது நீண்ட காலமாக மூடப்பட்டிருக்கு திமுக ஆட்சி காலத்திலிருந்தே. அப்போ திமுக நினைத்திருந்தாலே வந்து அதை திறந்து வைத்திருக்க முடியும். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் அன்றைக்கி உருவாகிருக்க போகிறதில்ல. அப்போ இன்றைக்கி அந்த பிரச்சனையை இன்னும் ஊதுவதன் மூலமாக அல்லது ரஞ்சித் போன்றவர்கள் பேசுவதன் மூலமாக இன்றைக்கி வந்து டிவிக்கே மட்டுமே வந்து சாதிய மோதலை உருவாக்குகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவர் உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படி அதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாதிய பிரச்சனைகளும் இன்று நேற்று உருவானது கிடையாது. அது நீண்ட காலமாக இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளும் கட்சிகளுடைய தவறான கொள்கை போக்கின் அடிப்படையில் உருவானது தான். இன்றைக்கி இந்த அம்பேத்கர் சிலையை வந்து நீங்கள் திறக்கணும்னு நினச்சிருந்தா திமுக ஆட்சி காலத்தை திறந்திருக்க முடியும். ஏன் அவங்க திறக்கல அப்படிங்கிற கேள்வி தான் ரஞ்சித் போன்றவர்கள் உருவாக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர், தலித் மக்களுடைய பாதுகாவலர் என்றெல்லாம் தன்னைத்தானே பறைசாற்றி கொண்ட திமுக அவருடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற சாதிய
பிரச்சனைகளை வந்து சரியான கையாளலை. குறிப்பாக நீங்கள் வேங்கை வயல் பிரச்சனைலாம் எடுத்துக்கலாம். பல பிரச்சனைகள் வந்து ஏன் தீர்க்கப்படாமலே திமுக விட்டு சென்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்தில் பதட்டமாக வைத்து சென்ற ஒரு பிரச்சனையை டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது வந்து ஏற்கக்கூடியதில்லை. இப்போ யாரு தான் பண்ணுவாங்க? இல்லை, அதுக்கான காலக்கெடு, அதற்கான சூழலை அங்கே உருவாக்கணும். இரண்டு சமூகங்களிடையே முதல்ல அம்பேத்கர் சிலை திறப்பதால் என்ன பிரச்சனை இருக்குது, அது அதனால் என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்கள் ரெண்டு சமூகத்தையும் அழைத்து பேச வேண்டிய தேவை இருக்கு. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு, அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறார். அதுதான் மையம். இது எதுவுமே பிரச்சனை இல்லை சார், இது உளவியல் பிரச்சனை. நீங்கள் வந்து என்னென்னா அம்பேத்கரை வந்து நீங்கள் அம்பேத்கர் குறித்தான புரிதலை வந்து மக்கள்கிட்ட விதைத்து அந்த புரிதல் தான் தவறாக இருக்குது. நீங்கள் அம்பேத்கரை இன்னும் பட்டியல் சமூக தலைவராக கொண்டு போய் சேர்த்தது தான் முதல் பிரச்சனை. உண்மையில் அம்பேத்கர் பட்டியல் சமூகத்துக்கான தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பொது சமூகத்தோட தலைவர். ஏன்னா அவருடைய மத்திய அமைச்சர் பதவி வந்து இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார்ன்ற உண்மையை நீங்கள் பேச தயாராக இல்லை. நீங்கள் எல்லாரையுமே சாதிய வட்டத்துக்குள்ளே தான் அடைக்கிறீங்க, எல்லாருமே ஒரு சாதியின் தலைவராக தான் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுதான் விளைவு. நீங்கள் அம்பேத்கரை வந்து சேரிகளில் கொண்டு போய் சேர்க்கறதால என்ன பயன் இருக்குது? அம்பேத்கரை பொதுத் தேர்வில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசியல் யாருமே செய்யல. அப்போ இது வந்து அரசியல் பிழை, உளவியல் பிழை. இந்த உளவியல் பிழை வந்து ரெண்டு சமூகத்துடைய சொல்லாமே முத்துராமலிங்கர் அவர்கள் சொல்லலாம். எல்லாருமே எல்லா தலைவர்களுமே எல்லாத்தையும் எப்படி பார்க்குறாங்க, எல்லா தலைவர்களையும் நீங்கள் உளவியலாக தவறாக கொண்டு போய் சேர்த்துக்கின்னு தான் சொல்கிறேன். எந்த தலைவர்களும் சாதிக்காக சாதிக்காக மட்டுமே போராடவும் கிடையாது. எல்லா நீங்கள் வஉசி இன்னைக்கு பிள்ளைமார்கள் மட்டும்தான் சார் போட்டுட்ருக்காங்க. வஉ சிதம்பரனார் என்னைக்கு சார் சாதி பெருமை பேசினார்? எல்லா தலைவர்களையுமே வந்து சாதிக்குள் அடைத்த உளவியல் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையை தவிர, இந்த உளவியலை உடைக்காமல் சிலையை திறந்துட்டா பிரச்சனை போயிடும். சிலையை திறந்துட்டா நீங்கள் அவருடைய கருத்தியில் கொண்டு போய் சேர்க்காம வெறும் சிலைகளை நிறுவி என்ன பயன் இருக்குது? இந்த சிலைகள் நிறுவதால் தானே இதை உடச்சிக்கிட்டே இருக்காங்க. சிலைகளை மட்டுமே நிறுவிட்டுருக்கீங்க, கருத்தியில் பரப்ப வேண்டிய தேவைகள் எந்த அரசியலும் பண்ணவே இல்லைல்ல. அப்போ அந்த உளவியலை இந்த அரசு என்ன செய்யணும்னா ரெண்டு சமூகத்தையும் அழைத்து அந்த பகுதியில் இருக்க பதற்றம் நிலவக்கூடிய சமூகங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஒரு சுமூக தீர்வு காண்பதற்கான காலக்கெடு தர வேண்டுமே தவிர இரவோடு இரவாக அந்த சிலையை திறந்துட்டா அது புரட்சி ஆகிடாது. அதனால் வந்து சமூக பிரச்சனை மாறிடுமா அப்படின்னா மாறாது. அது இன்னும் கூடுதலாக என்ன ஆகுனா இன்னொரு தரப்பு வந்து வெறியூற்றக்கூடிய செயலை, அப்போ நீயே எவ்வளோ பண்ணுறல நான் எவ்வளோ பண்ணுவேன் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது அவர்களுடைய சாதியை அதை திறப்பதற்குன்னு ஒரு முறையாக நீங்கள் வந்து அந்த உளவியலை உடைங்கன்னு தான் சொல்கிறோம். ரெண்டு சமூகத்தை கூப்பிட்டு பேசுங்க, இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த சிலை திறப்பதால் என்ன பிரச்சனை உருவாகுது, ரெண்டு சமூகத்தையும் அழைத்து இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களா, ஏன் இது வரைக்கும் அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கல, அதிகார மையம் ஏன் அதை செய்யலை? குறிப்பாக ஒரு அதிகாரி பேசுகிறாங்க ஒரு ஆடியோவில், நைட்டாக அவங்களால் அதை அந்த இதை திறந்துட முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து சரியான ஒரு போக்கா? இப்போ இது வந்து திட்டமிட்டு ஒரு பிரச்சனை தான். நீங்கள் நைட்டாக திறந்துடுவீங்க, அப்போ இவன் என்ன சொல்லுவான், என்னோட ஈகோ தூண்டக்கூடிய ஒரு வேலையை நீ செய்கிறேன்னா நான் உனக்கு எதிராக வேலை செய்கிறேன். இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு மோதல். இந்த திட்டமிட்ட மோதலை இந்த அரசு வந்து சரியாக கவனித்து கையாளணுமே தவிர இந்த உணர்ச்சிகரமான இந்த போன்ற கருத்தியலுக்கு வந்து அரசுகள் வந்து செவிசாய்ப்பது மூலமாக இன்னொரு பிரச்சனையை தான் நீங்கள் உருவாக்க முடியும். இங்கே உருவாகிற எல்லா சாதிய பிரச்சனையுமே உணர்ச்சிகரமான அரசியலால் உருவானது தான். அதனால் இந்த அம்பேத்கர் சிலை திறப்பு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தாவேக அரசு இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையில் வந்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் எடுக்கணுமே தவிர இதனால் பட்டியல் சமூகத்திலிருந்து 8 அமைச்சர்கள் போயிட்டாங்க ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வியில் இத்தனை ஆண்டு காலமாக திமுகவுடைய ஆட்சியில் ஏன் செய்யலைன்னு கேளுங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிமுக திமுக இது போன்ற திராவிடமே வந்து பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளால் தான் சார் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நீடிச்சு நிலைச்சிருக்கு. அவங்களே இது வரைக்கும் ஏன் செய்யலைன்னு கேள்வி கேளுங்க. அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ரஞ்சித் போன்றவர்கள் பொத்தாம் பொதுவாக 8 அமைச்சர்கள் கொடுத்துட்டா போதுமா, அது மட்டும் எங்களுக்கு இதுக்கே இவ்வளோ நாள் போராட வேண்டியிருக்குல்ல. இன்றைக்கி வந்து 8 அமைச்சர்களும் வந்து சாதாரணமான துறைகள் இல்லை. இன்றைக்கி 2 கல்வித்துறை அமைச்சர்களுமே தமிழ்நாட்டின் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை ரெண்டுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி முக்கியத்துவ வருமான வரித்துறை அமைச்சராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார். இத்தனை ஆண்டுகளாக தொழிலாளர் நலத்துறையும் ஆதி திராவிட நலத்துறையும் தாண்டி முன்னேறாத ஒரு பட்டியல் சமூகத்துக்கு குறைந்தபட்சம் வந்து அமைச்சரவையில் வந்து வலுவான துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையுமே வந்து நீங்கள் ஏன் கொடுத்துட்டீங்க? இதனால் என்ன பயன்? 44 பொது தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். 44 பட்டியல் சமூக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தேர்வு செய்யுங்க. ஏன் 44 பேர் மக்களுக்காக வேலை செய்யணும் கேள்வி எழுப்பணும்ல. அந்த கேள்வி தான் அங்கே தேவையானதாக இருக்குது. பட்டியல் சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களே அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது. அவர்களே வந்து அதிகார போதைக்காக அதிகாரத்தின் ஆட்சி அதிகாரம் என்ன சொல்லுதோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த சமூகத்துக்கு, இது பட்டியல் சமூகம் மட்டும் கிடையாது, எல்லா ஜாதிகளுக்கும் பொருந்தும். எந்த ஜாதியோடைய தலைவர்களும் ஜாதிக்கு உண்மையாக இல்லை. அப்போ இது போன்ற பொது பிரச்சனைகள் இந்த உணர்ச்சிகரமாக பேசுகிறதால தீர்வு கிடைக்காதுன்றதான் உண்மை. இதை வந்து அரசு சரியான வகையில் கையாள வேண்டும் என்கிற அதுதான் வந்து தீர்வு தரும். நீங்கள் வந்து ஒரு சாராருக்கு சாதகமாக கையாளும் போது இது தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனையை உருவாக்கும். நீங்கள் திறந்துட்டு போயிடுங்க, நாளைக்கு அம்பேத்கர் சிலை மீது ஏதோ ஒரு அவதூறு நடந்துனா அது இன்னும் ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை தான் உண்டாக்குமே தவிர இந்த சூழலை நீங்கள் வந்து அரசு சரியாக கையாளுவதற்கு என்ன ஜாதி கலவரம் உருவாகும்? இப்போ அரசே எடுத்து பண்ணுறாங்கனாலும் ஜாதி கலவரம் உண்டாகுமா சார்? அதுதான் சார், நீங்கள் அந்த 2 சமூகத்தை அழைத்து சரியாக பேசி 2 சமூகத்தை புரிதலை உருவாக்குங்க தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த சிலைகளால் மட்டுமே தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. கருத்தியலாக நீங்கள் இப்போ எந்த பட்டியல் சமூக இளைஞர்களும் அம்பேத்கரை முழுசாக படிச்சுட்டு அம்பேத்கர் சிலையை திறக்கிறாங்கன்னா இல்லை.
அவர்களுக்கு அவர் சமூகத்தின் தலைவராக போதிக்கப்பட்டிருக்கார். அவ்வளோதான் இருக்கே தவிர இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டில் இத்தனை ஜாதி எல்லா ஜாதி தலைவர்களை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள்ட்ட அந்த ஜாதி தலைவருடைய கருத்தியல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? இல்லவே இல்லை. இன்றைக்கி வஉசியை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருந்தா ஏன் பிள்ளைமார் சமூகம் மட்டும் கொண்டு போய் வஉசியை பேசுது? இன்றைக்கி எல்லா தலைவர்களும் இன்றைக்கி உலக தமிழர்களாக போராடிய மேதகுவே வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களின் தலைவராக பார்க்கப்பட்ட அவலம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் இந்த உளவியலை நீங்கள் வந்து சரி செய்யாமல் நீங்கள் வந்து சிலை திறந்துட்டா போதும் புரட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது. இது பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யும். இந்த சிலைகளால் இந்த மக்களுக்கு என்ன பயன் இருக்குது? இதான் நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வியாக இருக்குது. கருணாநிதி சிலை திறந்தால் இங்கே பிரச்சனை உருவாகிறது கிடையாது. அப்போ ஏன் இந்த குறிப்பிட்ட தலைவர்கள் சிலைகள் மட்டும் இவ்வளோ பிரச்சனை உருவாகுதுன்னா இவர்கள் குறித்து போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மோசமானதாக இருக்குது. அந்த அரசியலை உடைப்பதற்கான வேலை என்ன, வேலை திட்டம் என்ன வச்சிருக்கீங்கன்றதான் நம்ம கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கே தவிர இது போன்ற நாளுக்கு நாள் சிலையை திறந்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் மட்டும் பிரச்சனை தீர்வு வந்துடாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே அதிகப்படியான அம்பேத்கர் சிலையை திறந்தவர் ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ். இன்றைக்கி பாமகவுடைய அரசியல் நிலைப்பாடு இடையில என்னவா மாதிரி ஜாதி வெறி அரசியலாக நீங்கள் வந்து நீங்களே கொண்டு சொன்னீங்க. ஒரு காலத்தில் தமிழ் குடிதாங்கி பட்டமும் நீங்களே கொடுத்தீங்க. இன்றைக்கி வந்து சாதி வெறி தலைவராகவும் ராமதாஸ் நீங்களே மாற்றினீங்க. எதனால் இது உருவாச்சுன்னா இந்த உளவியல் போக்கு தான் இதுக்கு காரணமே தவிர அரசியலாக இதை நீங்கள் அரசியல்படுத்த தவறிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டாக வைக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ பாமக கொஞ்சம் இன்னும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல தாவேகா கூட? அதான் சார், அவங்க வந்து அவங்களுடைய கருத்தியலுக்கு தாவேகா ஒத்து போகிறதா அவங்க நினைக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக வந்து பாமகவுக்கு தாவேகா தரப்பில் கிடைக்கக்கூடிய மரியாதை கூடுதலானதாக இருக்குது. நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அன்புமணி அவர்களை வாசல் வரைக்கும் வந்து அழைத்து போனதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து பாமகவுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் மரியாதையை வந்து தாவேகா கொடுக்கறதாக பாமக தரப்பு நம்புது. அதனால் வந்து அவர்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் அன்புமணி அவர்கள் வந்து தாவேகா ஆட்சி வந்த போதே கூட சொன்னார், நமக்கான ஆட்சியாக தான் இதை பார்க்குறோம், அந்த ஆட்சி வந்து நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும். முதல்ல காவிரிக்கு ஆதரவாக அவர் தான் முதல் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் அன்புமணி அவர்கள் தான். அதற்கடுத்து தான் சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டது. அப்போ எல்லா வகையிலும் வந்து பாமகவின் கோரிக்கையை வந்து தாவேகா செவிசாய்ப்பதாக நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அந்த ஒரு உறவு வந்து இன்றைக்கி நீடிக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஓகே, கர்நாடகாலேருந்து தண்ணீர் வரல, அதுக்கு ஏன் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க முடியல விஜய்னால அப்படின்னு வந்து கேட்குறாரு முன்னாள். இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உண்மையாக மிகப்பெரிய அரசியல் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் கட்டாயமாக இதுக்கு வாய் திறக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வெறும் ஏன் இவ்வளோ மௌனம் அப்படிங்கிறது தானே எல்லா விஷயத்துக்குமே தொடர்ந்து இல்லை, அது அவருடைய இயல்பாகவே அப்படி தான் இருக்குது. விஜயோட இயல்பே வந்து மௌனமாக தான் இருக்குது. அவர் காலங்காலமாக சினிமாவில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருக்கார். சினிமா பொசிஷன் வரல சார், இப்போ சிஎம்ல அதான் சார், சினிமா செட்டில் எப்படி இருந்தாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். நாம கேள்விப்பட்டோம் அப்படி இருந்துக்கோங்க. அதே நிலையை தான் இங்கேயும் அவர் கடைபிடிக்கிறாரா அப்படிங்கிற, அவர் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்தே இல்லை சார். பேசுகிறத தாண்டி நீங்கள் வேலை செய்யுங்கன்றதை நம்ம விரும்புகிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு இது சொல்லியிருக்காரு, அடுத்த ஆகஸ்ட் மாதம் வந்து கர்நாடக முதல்வரை வந்து விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறது அந்த காவிரி விவகாரத்தில் நம்ம பார்க்குறோம். உறுதியாக வந்து இன்னும் உச்சநீதிமன்றம் வந்து இந்த நில அளவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கர்நாடகா ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்கிறதா வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதற்கு எதிராக விஜய் அவர்கள் கடுமையான ஒரு நிலைப்பாடை, ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்க வேண்டிய தேவை இருக்குது. இதிலும் மௌனம் சாதித்தால் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுடைய வெறுப்பை தான் அவர் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து மௌனம் எல்லா நேரமும் வந்து ஏற்புடையதாக இருக்காது. பேச வேண்டிய இடத்துல உறுதியாக பேசி தான் ஆகணும். ஒருவேளை மோடி 15 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் எப்படி ஆட்சியை கடத்தி விட்டாரோ அதுபோல் விஜயும் அந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தார்னா அது வந்து சக்ஸஸாக ஆகாது. தமிழ்நாட்டோட அரசியலுக்கு அது சரி வராது. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து விஜய் அவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் இந்த காவிரி விவகாரத்தில் வந்து அரசியலாக இல்லாமல் இதை வந்து சரியாக மக்கள் பிரச்சனையை அணுக வேண்டும். எல்லா கட்சிகளுமே இதான் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் வந்து காவிரி சம்பந்தமான தீர்மானத்தின் போது திமுக கொடுத்த இடைச்செருகள் ஒரு பெரிய சிக்கலுக்குரியதாக எல்லா கட்சியிலும் விமர்சிச்சுது. அதிமுக உட்பட திமுகவின் கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் உட்பட எல்லாமே திமுகவின் இடைச்செருகள் தவறானதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. நீண்டகால போராட்டத்துக்கு பிறகு 2018 உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் ஒன்று இன்னும் இந்த பிரச்சனையை வந்து காலதாமதப்படுத்துவது அல்லது நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறத ஏற்கனவே எல்லா கட்சியும். அப்போ திமுகவின் அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியது. அதனால் இந்த பிரச்சனையை அரசியலாக அணுகாமல் 20 மாவட்ட மக்களுடைய குடிநீர் மற்றும் விவசாயத்தோடைய தேவையாக இதை பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதல்வர் அவர்களுக்கு இந்த ஊடகம் வழியாக நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். ஓகே, நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.